இந்த ஹோல் உலகமே மூன் லேண்டிங் அப்படிங்கிற விஷயத்த டவுட்டோட பார்க்க காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பேசலாம். அண்ட் 1969 டிவில பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ ஒரு மனுஷன் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த ஹோல் வேர்ல்ட் என்ன நம்பிச்சு அப்படின்னா மனுஷன் நிலால கால் பதிச்சுட்டான் அப்படின்னு. ஆனா இந்த கொஸ்டின் மட்டும் இன்னும் செத்தே போல. என்னன்னா மூன் லேண்டிங் உண்மையா இல்லாட்டி ஹாலிவுட் ஸ்டேஜ் ஷோவா, நாசா நம்ம எல்லாத்தையும் ஏமாத்துதா? இன்னும் 55 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இந்த டிபேட் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் மக்கள் எல்லாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1969ல ஸ்மார்ட் போன்ஸ் எதுவும் இல்ல, கூகுள் மேப்ஸ் எதுவும் இல்ல, அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்ப எப்படி மனுஷன் 3,84,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நிலாவுக்கு போனான்? அண்ட் போனது மட்டும் இல்ல, பத்திரமா திரும்பியும் வந்தான். இதுதான் சந்தேகத்துக்கான ஒரு விதை. மக்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, நம்ம தான் ஒரு டைம் போயிட்டோம்ல, அப்புறம் ஏன் இன்னொரு டைம் போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு. இந்த மூன் லேண்டிங்கோட ஃபுட்டேஜ் பார்த்தா பெர்ஃபெக்டா லைட்டிங் இருக்கும், கிளியர் ஷேடோஸ் இருக்கும், அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் விசிபிளா இருக்காது, அந்த பிளாக் இருக்குல்ல அது வேவ் ஆயிட்டே இருக்கும். இது ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லாம ஸ்டுடியோ மாதிரி இருந்துச்சு. அதாவது தி டைரக்டர் ஆஃப் 2001 ஸ்பேஸ் ஒடிசி ஸ்டான்லி அப்படிங்கிறவங்கள நாசா ஹையர் பண்ணதா ரெக்கார்ட் இருக்கு. இந்த மூவில ஸ்பேஸ்ல வர சீன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். என்னதான் நாசா இது இல்லன்னு சொன்னாலும் எல்லாரும் இதுல இருக்கிற டவுட் பொய் அப்படி இப்படின்னு பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, 1960ஸ்ல கோல்டு வார் நடந்தது. என்னன்னா யுஎஸ்ஏக்கும் ரஷ்யாக்கும் நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பாக்குற ஒரு விஷயம். ரஷ்யா வந்துட்டு ஆல்ரெடி அந்த டைம்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேட்டலைட் விட்டுட்டாங்க, ஃபர்ஸ்ட் அனிமலை ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க, ஃபர்ஸ்ட் ஹியூமனை ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. சோ இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு அவமானம் மாதிரி தெரிஞ்சது. யுஎஸ் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடி என்ன அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னா, இந்த டிகேட் முடியறதுக்குள்ள நம்ம மனுஷங்களை மூன்ல லேண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் கூட ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் மாதிரி தானே தவிர இந்த சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கிடையாது. உன்னை விட நான் அதிகமா பண்ணுவேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே பண்ணது. சாதாரண மனுஷனுக்கே தெரியும் அங்க மூணோட சர்ஃபேஸோட டெம்பரேச்சரோ ரேடியேஷன் அப்புறம் டெக்னாலஜி ரொம்ப பிரிமிட்டிவா. அதனாலதான் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. 1969ல இவ்வளவு டெக்னாலஜி இருந்தா ஏன் இந்த மாடர்ன் டைம்ஸ்ல உங்களால திருப்பியும் அதை பண்ணி திருப்பியும் மனுஷனா அனுப்ப முடியல? அண்ட் இதுக்கடையில நாசா வந்துட்டு ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. ஒரிஜினல் மூன் லேண்டிங் டேப் வந்து தொலைஞ்சு போச்சான். அப்போ இதெல்லாம் ஃபேக் மாதிரி தான் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி தான். உண்மையான விஷயம் அந்த டேப் தொலைஞ்சுதான் போச்சு. ஆனா மக்களுக்கு இருக்க டவுட் என்னன்னா, டேப் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா மூன் லேண்டிங் அப்படிங்கறதே பொய்யா அப்படின்னு. ஆனா ஏன் இந்த கான்ஸ்பிரசி இன்னும் விடாம துரத்திட்டே இருக்கு அப்படின்னா, இந்த கவர்மெண்டோட சீக்ரெட் இதுல இருக்கு, மிலிட்டரியோட இன்வால்வ்மெண்ட் கூட இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோல்டு வார்ல பொய்கள் நிறைய பேசியிருக்காங்க. கோல்டு வார் பிரஷர், பொலிட்டிக்கல் ஈகோ, நாசா மேல இருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை, இதெல்லாமே ஒரு கான்ஸ்பிரசிக்கு தீ மூட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த பிளாக் வந்துட்டு காத்துல ஆடிட்டு இருக்குல்ல, மூன்ல அட்மாஸ்பியர் இல்ல, காத்து இல்ல, ஆனா மூன் லேண்டிங் வீடியோல அமெரிக்கன் பிளாக் மட்டும் ஆடிட்டு இருக்கு. அப்ப மக்கள் கேட்ட கேள்வி, காத்து இல்லாம எப்படி கொடிகள் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாசா எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, பிளாக் வந்துட்டு வெர்டிக்கல் இல்லாம ஹரிசாண்டல் ரூட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அது நட்டு வைக்கும் போது ஷேக் ஆயிடுச்சு. மூனோட கிராவிட்டி ஸ்லோவா மூவ்மெண்ட் ஆகும் போது அது காத்துல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஏன்னா இந்த பிளாக் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஆடிட்டு இருந்ததா, ஃபேன்ல கொடி ஆடுற மாதிரி. சோ இங்கதான் இந்த கிரே ஏரியா, அதாவது இந்த டவுட்டுக்கான ஏரியாவே ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் என்ன கேட்டாங்க, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னா, நிலால வந்து ஸ்கை பிச்சே வந்து பிளாக் தான். அதுவும் இல்லாம எர்த்தை விட ஸ்டார்ஸ் வந்துட்டு ரொம்ப பிரைட்டராகவும் பெருசாவும் இருக்கும். ஆனா போட்டோஸ்ல எந்த ஸ்டாருமே இல்லையே அப்படின்னு மக்கள் கேட்கும் போது நாசா என்ன சொல்றாங்கன்னா, கேமராவோட எக்ஸ்போஷர் கம்மியா இருந்தது அண்ட் இந்த சர்ஃபேஸோட பிரைட் அதிகமா இருந்தனால அதுல போக்கஸ் பண்ணனால உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நிலாவோட சாயில் வந்துட்டு ஒரு ட்ரை பவுடர் மாதிரி இருக்கும், தண்ணி இருக்காது, மாய்ஸ்சர் இருக்காது. சோ நம்ம கால் வைக்கும் போது அதோட அச்சு தெரியாது. ஆனா அவங்க காட்டின அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா இருந்தது, டீப்பா இருந்தது, ரொம்ப கிளியரா இருந்தது. மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, மண்ணுல நடக்கும் போது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் பிரிண்ட் ஷேப் கரெக்டா ஹோல்ட் ஆகும். ஆனா எப்படி இந்த ட்ரை பவுடர்ல பிரிண்ட் வருது அப்படின்னு கேட்டதுக்கு நாசா சொல்றாங்க, மூன் டஸ்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் மாதிரி, ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அது இன்டர்லாக் ஆகும். சோ நீங்க கால் வச்சா தெரியும் அப்படின்னு ஒரு கூற்ற வைக்கிறாங்க. சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருந்தாலும் விஷுவல் டவுட்டா தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ரேடியேஷன் பெல்ட் அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கான்ஸ்பிரசி. என்ன அப்படின்னா, அது ஒரு டெட்லி ரேடியேஷன், அது ஒரு ஹியூமன் டிஎன்ஏவையே அழிக்கக்கூடியதான பவர் இருக்கக்கூடியது. ஆஸ்ட்ரோனட்ஸ் எப்படி அதை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாசா சொல்றாங்க, ஃபாஸ்டா டிராவல் பண்ணாங்க, இந்த லிமிடெட் எக்ஸ்போஷர்ல டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அவங்க ஷீல்டிங் கூட யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ரோனட்ஸ் பொசிஷன் தான் சேஞ்சா இருந்தது, ஆனா பேக்ரவுண்ட் வந்துட்டு அப்படியே ஐடென்டிக்கலா இருந்தது. அதாவது சேம் செட்ல மல்டிபிள் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்த மாதிரி இருந்தது. ஆனா இதெல்லாம் சொல்லியும் நாசா ஒத்துக்கவே இல்லையே. இந்த தியரிஸ் எல்லாம்
எல்லாவும் கொஞ்சம் உண்மை மாதிரி தானே இருக்கு. ஏன்னா மனுஷங்க வந்து கண்ணால பார்க்காம, ஏன்னா மனுஷங்க வந்து ஈக்குவேஷன்ஸ் தான் நம்புவாங்க, கண்ணால பாக்குறதை விட ஈக்குவேஷன்ஸ் தான் நம்புவாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் நிறைய போய் சொல்லியிருக்கு இந்த வார் டைம்ல. இப்பெல்லாம் நம்மளுக்கு சயின்ஸ் ஈஸியா புரிஞ்சிடுது. அந்த காலத்துல அதுக்குன்னு படிச்சவங்கனால மட்டும்தான் அந்த சயின்ஸை புரிஞ்சுக்க முடியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மூன் லேண்டிங் ஃபேக்கா இருக்கு அப்படின்னா ரஷ்யா வந்துட்டு அமெரிக்காவோட பெரிய எனிமின்னு வச்சுக்கலாம். ஏன் அவங்க எதுவும் எக்ஸ்போஸ் பண்ணல? இந்த ஒரு கொஸ்டின் பாதி நம்பி பாதி நம்பாமையும் நம்மளைய கொஸ்டின்குள்ளாக்குது. 1969 ரஷ்யால வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. சேட்டலைட் ட்ராக்கிங் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தது அவங்க கிட்டதான். இந்த நிலாவோட மிஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பல்ல 11 பாத் வந்துட்டு லான்ச் ஆனது, ஆர்பிட்ல இருந்தது, அப்புறம் நிலாக்குள்ள என்ட்ரி ஆனது, அப்புறம் ரிட்டர்ன் வந்தது, எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யா. இது ஃபேக்கா இருந்தா ரஷ்யா வந்துட்டு அப்பவே யுஎஸ்ஏவை இமீடியட்டா எக்ஸ்போஷர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த கோல்டு வார் டைம்ல இந்த ப்ரொபகண்டா வெப்பன் வந்துட்டு அவங்க கிட்ட ரெடியா இருந்தும் அவங்க எதுவுமே பண்ணல. ஏன்னா அவங்க கிட்ட ப்ரூஃப் இருந்தது. அது மட்டும் இல்ல, ரஷ்யா அபிஷியலா கங்க்ராச்சுலேட் பண்ணிருந்தாங்க நாசாவை. அவங்க ரேடியோ சிக்னல் ட்ராக் பண்ணப்பட்டுச்சு, ட்ரெஜெக்டரி மேட்சிங்கா இருந்தது, டெலிமெட்ரி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. ரியல் டைம்ல ஸ்பேஸ் பிசிக்ஸை ஏமாத்த முடியாது இல்லையா, பொய்யா காட்ட முடியாது. இது ரொம்ப பேருக்கு தெரியாத ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் ஹாம் ரேடியோ ஆபரேட்டர்ஸ் ஆஸ்திரேலியால இருந்தோ, யூகேல இருந்தோ, ஈவன் இந்தியால இருந்தோ அப்பல்ல வாய்ஸ் சிக்னல்ஸை பிக் பண்ணப்பட்டாங்க, டெலிமெட்ரி டேட்டாவை எடுத்தாங்க. நிலால இருந்து மூணுக்கு டிலே வரதுக்கான ரீசனபிள் ப்ரூஃபும் அவங்க கிட்ட இருந்தது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நாசா ஆளுங்களும் இல்ல, யூஎஸ் கவர்மெண்ட்டும் இல்ல. எப்படின்னா ஃப்ரம் ஆஸ்திரேலியா, யூகே, இந்தியால இருந்து கொடுத்தது. ஒருவேளை இவங்கெல்லாம் நாசாவே வச்சிருந்தாங்க அப்படின்னா அப்படிங்கறத மக்களோட டவுட். இந்த அப்பல்லோல ஆஸ்ட்ரோனட்ஸ் போனாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெட்ரோ ரெஃப்ளெக்டர்ஸ மூன்ல பிளேஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் கூட சயின்டிஸ்ட் லேசர் ஷாட் பண்ணுவாங்க, அந்த லைட் ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரெஃப்ளெக்டர்ஸ இன்னமுமே இங்கேயும் மூணுக்கும் இருக்கிறதான டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கணக்கிடுறதுக்காகவே இது யூஸ் பண்ணப்பட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை மூன் லேண்டிங் ஃபேக் அப்படின்னா இதை வச்சது யாரு? ரஷ்யாவா, ஏலியன்ஸா, இல்ல ஹாலிவுட் க்ரூவா? ஆனாலும் மக்கள் என்ன சொல்றாங்க, 1969 கம்ப்யூட்டர் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருந்ததா. அப்ப இருக்க கம்ப்யூட்டர் இப்ப இருக்க கால்குலேட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அப்ப இருக்க கம்ப்யூட்டர் ரொம்ப வீக்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம அப்ப வந்து டெடிகேஷன் சிஸ்டம், ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம், பேக்ரவுண்ட் ஆப்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப கிளீனா போயிட்டு இருந்தது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு லெஸ் ஃபெயிலியர், மாடர்ன் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் பக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேடியேஷன் பெல்ட் இருக்குல்ல, அதோட கிளாரிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோட எக்ஸ்போஷர் ரொம்ப லாங்கா இருந்தா மட்டும்தான் அதோட ரிஸ்க் தெரியும். ஆனா அப்போல வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா கிராஸ் பண்ணிட்டாங்க. அந்த லிங்கரிங் ஸ்டே அப்படி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. மாடர்ன் மிஷன்ஸ் வந்துட்டு இந்த பெல்ட் அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா இது விலை அதிகம், சேஃப்டி ரெகுலேஷனுக்காகவும் ஹியூமன் ரிஸ்க் டாலரன்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்காகவும், இம்பாசிபிள் இல்ல அப்படிங்கிறதுக்காகலாம் இல்ல. ஆனா ஏன் நம்ம திருப்பியும் போல அப்படின்னா, இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும், போறதுக்கு அந்த செலவு எல்லாமே. அந்த டைம்ல வந்துட்டு இந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து ரொம்ப புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. ஆனா இப்ப இருக்க பொலிட்டிஷியன்ஸ் எதுவும் பண்றது இல்ல. கோல்டு வாரும் முடிஞ்சு போச்சு, ப்ராஃபிட்டும் இதுல எதுவும் இல்ல அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இந்த மெஷின்காக இப்ப இருக்க காசுல எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தா $150 பில்லியன் செலவாகுமா. அப்படி மூன் லேண்டிங் ஃபேக்கா இருந்ததுன்னா 4 லட்சம் பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், ஆஸ்ட்ரோநாட்ஸ், மீடியா, ஒரு லீக் கூட இல்ல. சோ மூன் லேண்டிங் 100% ரியல் அப்படின்னா இல்ல, அந்த எடுத்த வீடியோ தான் போய் ஃபேக்னு சொல்றாங்க. ஆனா ஒரிஜினல் அப்போலோ 11 ஹை குவாலிட்டி டேப்ஸ் தொலைஞ்சு போச்சு. இது வந்துட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் ஹியூமனிட்டிக்கே. அப்படிங்கிற பட்சத்துல ஏன் தொலைஞ்சிச்சு அப்படின்னா, அது திருப்பி திருப்பி போட்டு பார்த்திருக்காங்க அண்ட் தேஞ்சு போயிருக்கு. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அப்ப தெரியல எல்லாத்துக்கும். அண்ட் அவங்களுக்கு அப்போ ஒரு தைரியம் என்னன்னா, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமும் நாசா மூனோட சில போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. அது வந்துட்டு பிரைட்னஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி, அப்புறம் அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணி அனுப்புனாங்க. அப்படி எடிட் பண்ணாலுமே அது போய் தானே, மேனிபுலேஷன் தானே அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கும் நாசா என்ன சொல்றாங்கன்னா, ரா போட்டோஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கும், ஃபேக்கா இருக்க மாதிரியே தெரியும், அது டிரான்ஸ்பரன்சி இல்ல, அப்படி இப்படின்னு ரீசன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆஸ்ட்ரோனட்ஸோட பாடி லாங்குவேஜ் பார்த்து நிறைய பேர் டவுட் பட ஆரம்பிச்சாங்க. இவங்க ஏன் வெளியே வர மாட்டேங்கிறாங்க, இன்னும் உண்மை வெளியே தெரிஞ்சிருமான்னு பயப்படுறாங்களா அப்படின்னு. ஆனா சம் இன்டர்வியூஸ்ல அவங்களே சொல்லியிருக்காங்க, அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா. கேட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா 50 டைம்ஸ், 100 டைம்ஸ், 1000 டைம்ஸ் கேட்டா அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்களா ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்ல, மக்கள் என்ன டவுட் பட்டாங்க அப்படின்னா, அவங்க பேசும்போது ரொம்ப யோசிச்சு பேசாத, லாங் பாசஸ் இருக்கும் அண்ட் ஐ கான்டாக்ட் டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவாங்களாம். ஆனா டெஸ்ட் பண்ணப்பட்ட ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கெல்லாம் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு PTSD இருந்திருக்கு, மீடியா பிரஷர் இருந்திருக்கு. அப்புறம் நாசா இந்த அப்போலோ டெக்னாலஜி அப்படிங்கறது எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னது, எங்ககிட்ட சாட்டன் V கேப்பபிலிட்டி இல்ல அப்படின்னு சொன்னாங்க.
மக்கள் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. மூணுக்கு போன அந்த ஒரு டெக்னாலஜிய நீங்க எப்படி அது இவ்வளவு கேர்லெஸ்ஸா விடலாம் அப்படின்னு. நாசா இதுக்கும் சொல்றாங்க சப்ளையர் எல்லாம் போயிட்டாங்க, இன்ஜினியர் எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, டாக்குமெண்டேஷன் ஸ்டாண்டர்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தானே. அவங்க போயிட்டு வந்த மெஷினை கூட விட்டு வைக்கல. அப்போ இதுல ஏதோ ஒரு சக்சஸ் இருந்திருக்கு, சின்ன சக்சஸ் இருந்திருக்கு. அதை பெருசா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எக்ஸாஜரேட் பண்ணி மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாடர்ன் சேட்டலைட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இந்த அப்போலோ சைட்ஸ பார்த்ததா சொல்றாங்க. இதையும் வெளியிட்டது நாசா தான். இதுவே மத்த சேட்டலைட் எதை எடுத்திருந்தா நம்பிருக்கலாம். திருப்பி நாசாவே எடுத்து போடும் போது மக்களுக்கு நம்பிக்கையே இல்ல. என்ன அப்படின்னா நாசாஸ் லூனார் அது பேர் வரல, எல்லாரோ அப்படிங்கறத லான்ச் பண்ணாங்க 2009ல. அண்ட் இது என்ன கேப்சர் பண்ணுச்சு அப்படின்னா அப்போலோட லேண்டிங் சைட்ஸ், அப்புறம் அந்த சொன்ன மாதிரி அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ், அந்த ரோவர் போகும் இல்லையா அதோட ட்ராக், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுல அதோட ஷேடோ எல்லாம் கேப்சர் பண்ணுச்சான். இந்த இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்பிட்ல எடுக்கப்பட்டது, பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு, வெரிஃபை பண்ணி உண்மைன்னு சொல்லப்பட்டது. அண்ட் மற்ற கண்ட்ரிகளையும் இது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, லைக் இந்தியா, ஜப்பான், சைனா எல்லாமே. அப்போலோ லேண்டிங் லொகேஷன்ல மனுஷனால பண்ணப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. அப்படியே ஒரு வேலை மூன் லேண்டிங் ஃபேக் அப்படின்னா சைனாவும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும் யுஎஸ்ஏவை, அண்ட் ரஷ்யாவும் பண்ணியிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எஸ்பெஷலி டுடே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பட் இன்ஸ்டெட் அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்கன்னா இதுல உண்மை இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். இன்ஸ்டாகிராம்ல போற 10 வீடியோவை பார்த்துட்டு இது பொய் அது பொய்ன்னு சொல்லி நம்மள மூலத்தனமா நம்பிட்டு இருக்க கூடாது இல்லையா. அண்ட் அங்க இருக்க லேசர் ரிஃப்ளெக்ஷன் ஸ்டில் ஆக்டிவா இருக்கு. பிரான்ஸ்ல இருந்தோ, ஜெர்மனில இருந்தோ, யுஎஸ்ஏல இருந்தோ, அதர் அப்சர்வேட்டரிஸ்ல இருந்தோ இந்த லேசர் ரிஃப்ளெக்டர்ஸ் அப்படிங்கிறது மில்லிமீட்டர் லெவல்ல ஆன்கோயிங் ப்ரூஃபா இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் பத்தி தெரியுமா? திருப்பியும் மனுஷனை நிலாவுக்கு அனுப்புறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இது அவங்க மட்டும் இல்ல, இன்டர்நேஷனலி கொலாபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் டேட்டா ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பல்லோ ஸ்டோரி மாதிரி இதையும் மறைச்சு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் திருப்பி மனுஷங்களை அனுப்புனா அப்பல்லோ ஸ்டோரி ஃபேக்கா இல்லையா அப்படின்னு. ஆனாலும் மக்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? வெளியே இருக்கிற மக்களை காட்டிலும் அமெரிக்கன்ஸே இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் மேல இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. ட்ரூத் சிம்பிளா இருந்தாலும் அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து அப்படியே பீப்புள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து இன்டர்நெட் வழியா வருது. ஒருத்தவங்க தப்பு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தவங்க பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் கவர்மெண்ட் பொய் சொல்லுச்சு அப்படிங்கிறதுக்காக அது எப்பவுமே பொய் சொல்லும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. மூன் லேண்டிங் அப்படிங்கிறது ஒரு ரியல் அச்சீவ்மெண்ட் தான். ஆனா ஒரிஜினல் டேப் தொலைஞ்சு போனனால பொய்யா எடுத்த வீடியோ தப்பு. அதை மக்களுக்கு காட்டி நம்மளை முட்டாளாக்குனது தப்பு. அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ஈகோ பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனா மக்கள் உண்மையாலுமே நிலாவுக்கு போலாமா அப்படின்னா ஆமா. இந்த மூன் லேண்டிங் டிபேட் அப்படிங்கிறது மூணை பத்தி நிலாவை பத்தி மட்டும் கிடையாது. இது வந்துட்டு சயின்ஸை பத்தி, இது சயின்ஸ்ல இருக்கிற நம்பிக்கை, அத்தாரிட்டி, ஒரு விஷயத்துக்கான மீனிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம் தான் இது. இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னா இருக்கு, ஸ்பேஸ் டிராவல் இருக்கு, கிளைமேட் சயின்ஸ் இருக்கு, மெடிசின் இருக்கு. நம்ம இதெல்லாம் ஃபேக்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியுமா? எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்கலாம், எல்லாத்துக்கும் டவுட் வரலாம். ஆனா எல்லாத்துக்கும் இந்த கான்ஸ்பிரசியை கொண்டு வரக்கூடாது இல்ல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 4 நிமிஷத்துல வர வீடியோ பார்த்து உண்மை இது பொய் இதுன்னு நம்ப மாட்டேன். மூன் லேண்டிங் பொய் அப்படிங்கிறது, இந்த பூமி உருண்டை இல்ல அப்படிங்கிறது, இலுமினாட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது, ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது, கடல் கன்னி இருக்காங்க அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் நாளைக்கு சாப்பாடு நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும், சம்பாரிச்சுதான் ஆகணும். சோ அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்